தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செயல்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் பரியாசக்காரருடன் கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை, கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். என் அன்பு மகனே மகளே, நீ உன் வீட்டிலும் வேலை பார்க்கும் ஸ்தலங்கள், உன் சமுதாயத்தில் உற்றார் உறவினர் மத்தியில் அவர்கள் பரிகாசமாக பிறரை பற்றி கூறி, இல்லாதது பொல்லாததை கூறி, அவர்கள் கற்பனையில் கூட சில காரியங்கள் கூறி மகிழும் பொழுது நீ அவர்கள் நடுவில் உட்கார வேண்டாம், தனியாக அமர வேண்டும். என் கரம் உன்னோடு இருக்கும், நீ தனியாக இருந்து நீயும் நானும் பரிசுத்தமான வார்த்தைகளை யோசித்து பரிசுத்தமாக வாழ உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்ற பெரியமானவர்களை நாம் நினைப்போம். அப்படி கூட்டத்தினர் சேர்ந்து எந்த இடத்தில் அவர்கள் கூடி பேசும் பொழுது நாம் தனியாக இருந்தோம் என்றால் நாம் தனித்து விடப்பட்டோம் என்று நாம் கவலைக்குள்ளாவோம். அப்படித்தானே அந்த கர்த்தர் கூறுகின்றார். அப்படியே என் அன்பு மகனே மகளே, நான் தான் உன்னை தனியே அழைத்து உன் வலது பக்கத்தில் அமர்ந்து உன்னுடன் இருக்கின்றேன். ஆகவே தான் அவர்களிடமிருந்து அந்த கூட்டத்திடமிருந்து உன்னை பிரித்தேன், ஏனென்றால் நீ என்னுடையவன் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நாம் தனித்து விடும் பொழுது மகிழ்ச்சி அடைவோம். அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நாம் தனியே வந்து விடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடன் இருப்பார். அவரது வலது கரம் நம் மேல் இருக்கும். அவர் நம் வலப்பக்கம் இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமல் தனித்து இருக்கும் பொழுது நீர் எங்களுடன் இருப்பீர், உமது கரம் எங்களுடன் இருக்கும், நீர் எங்கள் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பீர் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இன்றிலிருந்து பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்கார மாட்டோம் என்று உறுதியெடுக்கின்றோம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் விலக்கப்படும் பொழுது ஆனால் மகிழ்ச்சி அடைவோம், ஏனென்றால் நீர் எங்களுடன் இருப்பீர், உமது கரம் எங்களுடன் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்துவிட்டோம். அதற்காக கோடி நன்றி. அதன்படி எங்களை வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.